ஹாய், வெல்கம் டு ஷர்மா ஜியாட். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு எலக்ட்ரிக் எரேசர் வாங்கியிருக்கேன். அது இதுதான் நெட்டில் பார்த்து வாங்கினேன். அமேசான் ஷாய்ஸாக அதுதான் கொடுத்துருந்தாங்க. ரிவ்யூஸும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால் வாங்கினேன். ஸோ இதுக்கு மட்டும் இல்லாமல் என் பர்த்டே கிஃப்டாக இன்னொரு எரேசர் வந்துச்சு. அது வந்து ப்ரூஸ்ட்ரோ. ஸோ இது வந்து பிராண்டட், உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், டெஸ்ட் பண்ணி இதில் என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி இது நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் போல். டூல்ஸும் மாட்டி, ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி இதில் டியூப்ஸ்லாம் தந்திருக்காங்க. எல்லாமே இதில் எரேசரில் அந்த கலராக இருக்கிறதுலாம் டியூப்ஸு. ஸோ அதெல்லாம் மாட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்ரி இல்லாமல் இது ஒன்றும் அவ்வளோ வெயிட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. நார்மல் வெயிட்டாக தான் இருக்குது. பட்டன் இங்கே இருக்குது, இப்படி பிடிச்சி தான் யூஸ் பண்ணணும். இதை அப்படியே சைடில் வச்சிடலாம். அதே அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இவ்வளோ மோசமாக யாரும் அன்பாக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதை வேறு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஒரு வழியாக எடுத்தாச்சு. இதுதான். இது இங்கே பிடிச்சி நம்ம எரேஸ் பண்ணணும். இனிஷியலாக ரெண்டுத்துலேயுமே வந்து பேட்ரி தந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், பேட்ரி ரெண்டுத்துலேயுமே நாம் தான் போட்டுக்கணும். ஓகே, இது நம்ம வந்து சைஸ் மாற்றிக்கிறதுக்காக ஸ்டாண்டு. ஃபைனலாக ரெண்டுமே ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ரூஸ்ட்ரோவோட கவரில் மட்டும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் பேட்டரி போட்டு சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி யூஎஸ்பிலேயோ இல்லை பவர் பேங்க்லேயோ இதுலேயோ போட்டு சார்ஜ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் தேடி பார்த்தேன், இங்கே ஏதோ மாட்டி தான் வச்சுருக்காங்க. நான் கலெக்ட் ட்ரை பண்ணேன், எதுவும் எனக்கு எப்படின்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பெட்டர் பேட்ரி தானே போடணும், அதனால் நம்ம அதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நார்மல் சைஸ் பேட்ரி தான். இதை விட இதில் சின்ன பேட்ரி போடணும். ரெண்டுத்துலேயுமே 2 பேட்ரி போடணும். ஸோ இன்னொரு டீட்டெயில் என்னென்னா, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அந்தந்த டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க எந்தெந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலான்ட்டு. மெனிக்யூரு, பாலிஷ் ஆக்சிடைஸ்டு, ட்ராயிங்க்காக, ஃபிக்ஸ் டூலிங் டு கார், அந்த மாதிரி என்ன டூல் வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான அந்த ஹோல்டர்ஸ் வந்து நமக்கு தந்திருக்காங்க ப்ரூஸ்ட்ரோவில். ஸோ இதுதான் ப்ரூஸ்ட்ரோவை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது இந்த கவரை பொறுத்த வரைக்கும். அண்டு அதை பற்றி விட்டுட்டு இப்போ இதுக்கு வந்தோம்னா, இது வந்து டிஹோவோட எரேசர் செட்டு. ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இதுதான், சின்ன எரேசரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பெருசும் யூஸ் பண்ணிக்கலாம். பெருசு யூஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம ஆல்ரெடி அதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்குற ஸ்டாண்டை யூஸ் பண்ணணும். ஸோ இதை ரிமூவ் பண்ணல அப்படின்னா ஒரு ப்ரெஸ் பண்ணி இழுக்கணும் வெளியில். ஸோ இது வந்து பெரிய எரேசருக்கான ஸ்டாண்டு. இப்போது இதை மாற்றணும் அப்படின்னா இதை வச்சுட்டு இந்த சின்னதில் ஒன்று சூஸ் பண்ணி இந்த எரேசரை போட்டு அப்படியே உள்ளே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி உள்ளே தள்ளணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போதுமே இந்த சின்ன எரேசர் வச்சு தான் பண்ண போகிறேன். ஏன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், பெருசுக்கும் சின்னதுக்கும் என்ன வித்தியாசம்ன்ட்டு.
ஸோ ப்ரூஸ்டோவில் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ், நம்ம சைஸ் மாற்ற முடியாது. பட் வந்து என்னென்னா இது பிராண்டட், ஸோ கன்ஃபார்மாக ரொம்ப நாள் இருக்குன்னு சொல்ல முடியும். இதை பற்றி எனக்கு தெரியல, நான் இப்போதைக்கு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால எக்கனாமிக்கலாக இருக்கட்டும்ன்ட்டு காசு கம்மியாக உள்ளதை அமேசானில் ஆர்டர் பண்ணேன். ஸோ ரெண்டுமே அமேசானில் தான் போட்டேன், நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். இப்போ நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மீடியம்ஸ் எது இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்ட்டு. இதுதான் அது. கிராஃபைட்லேயும் யூஸ் பண்ண போகிறோம், சார்கோல்லையும் யூஸ் பண்ண போகிறோம், கலர் பென்சில்ஸ்லேயும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரூஸ்ட்ரோ பார்த்துடலாம். நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்படி திறந்து, ஸோ இது எல்லாமே எரேசர்ஸு, பட் இந்த 4 வந்து டியூப்ஸு. சைஸ் டிஃப்ரென்ஸ் தெரியும் பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்துக்கும் டயாமீட்டர் டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த மாதிரி டூல்ஸ் வேறு சைஸில் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்காக இது தந்திருக்காங்க. ஸோ இது தவிர இதெல்லாம் தான் எரேசர்ஸ், உங்களுக்கு வாங்கும்போதே தர எரேசர்ஸு. இப்போ நம்ம யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிராஃபைட்டில் யூஸ் பண்ண போகிறோம். நல்லா தான் யூஸ் ஆகுது, எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரில. ஆனால் நம்ம அந்த ரொட்டேஷன் டைரக்ஷனை பொறுத்து நமக்கு கொஞ்சம் மோஷன் வந்து அதை மாற்றி விட்ற மாதிரி தோணுது. ஸோ நம்ம எந்த சைடு சுற்றுதுன்ட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடாக நம்ம மூவ் பண்ணோன்னா பெட்டராக இருக்கும். பட் வந்து அந்த சைஸ்க்கு நம்ம எந்த இடத்துல ஒயிட்டாக கொண்டு வரணுமோ அது கொண்டு வந்துடுது, அதோட ஒர்க்கு வந்து கரெக்டாக பண்ணிடுது, அது பிரச்சனை இல்லை. பட் பெரிய சைஸுன்றப்போ நீங்கள் இனிஷியலாக யூஸ் பண்ணுறப்போ சின்ன டெப்த்தாக காட்டும், அதுக்கப்புறம் வந்து எரேசர் மாட்டையாக நமக்கு பெருசாகிடும். ஸோ இது வந்து கிராஃபைட்டில் இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து சார்கோல் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் இதை ரிமூவ் பண்ண போகிறதில்ல, டஸ்ட்டை அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த டைரெக்ஷன் மூவ் பண்ணக்கூடாதப்போ எனக்கு, ஏன்னா இப்படி தான் மூவ் ஆகி இழுத்துட்டு போகுது. ஸோ இப்படி யூஸ் பண்ணலாம். நம்ம எவ்வளோ ப்ரெஷர் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அந்த ஒயிட் லைனோட திக்னஸ் வந்து வேரி ஆகுது. அண்ட் இப்போது நம்ம கலருக்கு போகிறோம். கலரில் கூட சூப்பராக ஒர்க் பண்ணுது. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோமோ அவ்வளோ ஒயிட்டாக நமக்கு வேல்யூ கிடைக்குது. மோட்டரும் நல்லா செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீட் கண்ட்ரோல் ஆகுது. லைட்டாக ப்ரெஷர் பண்ணுறப்போ ஒரு ஸ்பீடு வருது, அப்புறம் ஃபுல்லாக ப்ரெஷர் கொடுக்குறப்போ ஒரு ஸ்பீடு வருது. ஸோ இதுதான் வந்து ப்ரூஸ்ட்ரோவோட ஒர்க்கு. இவ்வளோ பண்ணியாச்சு, நம்ம பார்த்தாச்சு. இதுக்கடுத்து இப்போ வந்து டிஹோ யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். டிஹோ நான் சொன்ன மாதிரி தான், இப்போ நான் சின்ன எரேசர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு 2 எரேசரோட டிஃப்ரென்ஸும் தெரிஞ்சிடும், இதோட யூஸும் தெரிஞ்சிடும். பார்க்கலாம். ஸோ டிஹோ வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணணும், அதனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. பட்டன் வந்து ப்ரூஸ்ட்ரோவில் வந்து லைட்டாக இருந்துச்சு, லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே வந்துடும். இதில் வந்து ஆனால் கொஞ்சம் நம்ம அதை விட கம்பேர் பண்ணாலும் அதிகமாக ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வேகமாகவே நான் அழுக்காகிடுச்சு, சின்ன எரேசர்ன்றதுனால வேகமாக அழுக்காகிடுச்சு. ஸோ இதை இப்போ நம்ம லைட்டாக வெளியே கொண்டு வந்துக்கலாம். சேம் தான், அதே மாதிரி ப்ரெஷர் பண்ணி வெளில இழுத்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக ஷார்ப் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஸோ இந்த எரேசர்ஸ் எல்லாம் எப்படி ஷார்ப் பண்ணுறதுனா, இந்த அப்ரேசிவ் ஷீட்ஸ் நம்ம ஆல்ரெடி இதை பிளெண்டிங் ஸ்டம்ப் ஷார்ப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்.
ஸோ அதில் இப்படி ரன் பண்ண விட்டுட்டு நமக்கு வச்சோன்னா அந்த டஸ்ட்லாம் ரிமூவ் ஆகிடும். இது ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் வே, ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிடலாம். இதே மாதிரி நமக்கு ஷேப் ஏதாச்சும் கொண்டு வரணும், ஷார்ப்பாக கொண்டு வரணுன்னா அதை இன்னும் கொஞ்சம் இன்க்ளைண்டாக வச்சு நம்ம ஷார்ப் ஆக்கிக்கலாம் எரேசரை. ஸோ இப்போ சார்கோல் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் நிறைய லைன் வரைஞ்சிட்டேன், அதனால் டஸ்ட்டு பிக் ஆகிடுச்சு. நம்ம திரும்பி இரேஸ் பண்ணிக்கணும். சைஸும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கணும். அட்லீஸ்ட் அப்ரைசிவ் ஷீட்டுக்கு போயினாலும் எம்டி பிளேஸ்லையாச்சும் நம்ம அப்படி இது பண்ணோன்னா கொஞ்சம் க்ளீன் ஆகிக்கிறோம். ஸோ இப்போ கலர் பென்சிலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ப்ரூஸ்ட்ரோ அளவுக்கு கலர் பென்சிலில் ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியல எனக்கு. சம் பீப்புள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி இரேசர் குவாலிட்டியும் வந்து கம்பெனி பொறுத்து மாறும் அப்படின்ற மாதிரி. மேபி அது கூட ரீசனாக இருக்கலாம். ஸோ பெட்டர் கலர் பென்சிலுக்கு சொல்லையில் ப்ரூஸ்ட்ரோ தான் நல்லா இருக்குன்னு தோணுது எனக்கு இதை விட. ஏன்னா இது கொஞ்சம் திணற மாதிரி இருக்குது இரேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான், இதான் நம்ம ஃபைனல் ரிசல்ட்டு. நான் சொன்னதுலேயே உங்களுக்கு வந்து எதோட அட்வான்டேஜ் என்ன, எதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு தெரிஞ்சிருந்திருக்கும். நான் எதையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ரெண்டுத்தையும் பற்றி நான் உங்கள்கிட்ட மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன், உங்களுக்கே தெரியும். அண்ட் see you back in the next video. tada.